ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சார்லஸ். ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் ஒரு 4 பேர். ஏன்னா விக்கி சார், அப்புறம் சதீஷ் சார், பிளஸ் நிர்மலா மேடம், அப்புறம் மாலதி, இவங்க 4 பேர் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப பாசிட்டிவா கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்க இந்த 4 பேர் கொடுத்த ஒரு நம்பிக்கையில ஒரு லென்த்தி வீடியோ போடலாம். சரி, ஓகே, நம்ம பேச ஒருத்தராக கேட்பாங்க இல்லையா? சரி, கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க கொடுத்த கான்ஃபிடென்ட்ல நான் ஒரு லென்த்தி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே முக்கியமான ஒரு விஷயம் தான் பேசுறேன். ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறோம். இப்போ ஒரு சின்ன ஒரு நியூஸ் பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. அதே போல அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா? ஃபர்ஸ்ட் நம்ம சூழ்ந்து இருக்க மக்கள்லாம் ஃபர்ஸ்ட் உண்மையான ஹியூமன் பீயிங்ஸ் தானா, இல்ல வேற்று கிரக வாசிகளாம் கூட தெரியாத அளவுக்கு இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டா ஒரு 1 or 2 days பிஃபோர் ஒரு பையனை கொண்டுட்டாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி அடிப்படையா, அதாவது கம்மின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்கூல் லைஃப்ல இருந்து லவ் பண்றாங்க. பட் அந்த வீட்டில் பெண் வீட்டில் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதனால எதிர்ப்பு தெரியுங்களா? இந்த பையன் சம்பாதிக்கல, இல்ல அந்த பையன் ரொம்ப கெட்ட ஒழுக்கத்துல இருக்கான், குடிப்பழக்கம் இருக்குது, வேற ஏதாச்சும் ஒரு சவகாசத்துல இருக்கான், அப்படிங்கிற ஒரு ரீசன்னா எதுவுமே கிடையாது. நல்ல பையன், நல்லா படிச்சுட்டு இருக்க பையன், படிச்சு ஒரு நல்ல உத்தியோகத்துல இருக்கிற பையன், கை நிறைய சம்பாதிக்கணும், அதே போல அவங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல உள்ள பையன். அந்த பையனை வெறும் ஜாதியை மட்டுமே காட்டி ஒரு சும்மா என்னங்க போன பொருட்கள் அப்படியே வெட்டி சாச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதுக்கு என்னன்னா ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், எனக்கே ஒரு இன்சிடென்ட் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. எதுக்காகனா, நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஐடி கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் ஒரு ஃபீமேல் அவங்க. ஸோ அவங்க சும்மா நம்ம ஃபன்னாக விளையாட்டு பேசிட்டு இருப்போம் இல்லையா? எப்போ உனக்கு லவ் மேரேஜ் அதெல்லாம் சும்மா ஃபன்னாக பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, லவ் மேரேஜ் அப்போ அதெல்லாம் முடியாதுப்பா. நான் சொல்றது 2012-13 வாக்கில் சொல்றேன். அவங்க கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, இவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணா எங்களுடைய ஃபேமிலியில ரொம்ப அகேன்ஸ்ட், எங்க போயிருந்தாலும் அவங்க இந்த வெட்டி சாச்சிருவாங்க, அந்த அளவுக்கு ஒரு படிப்பறிவே இல்லாத ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க 2012. ஸோ அப்போல்லாம் எனக்கு என்னன்னா ஒரு கர்ப்பம் இருக்கும். ஓ சூப்பர்ல, இப்போ நம்ம சூப்பரான ஒரு இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியால தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அதே போல ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கும். பட் ஆனா இப்ப சமீப காலமா பார்க்கும்போது தேவையில்லாத ஒரு ஜாதியை மட்டுமே ஒரு கன்சிடர் பண்ணி அதை மட்டுமே ஒரு பெருசா தூக்கி கொண்டாடுற ஒரு காலத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற நினைச்சாலே ஒரு பதட்டமாகவும் பயமாவும் இருக்கு. ஸோ இப்போ அதெல்லாம் என்ன சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியல. அதுவும் ஒரு வெட்டினா இல்லையா, அந்த பையனும் ஒரு யங் ஏஜ், ஒரு 21 வயசு தான் ஆகுது. அந்த மாதிரி படிச்ச பையன் எதை நம்பி போயிட்டு இருக்கிற நம்ம சமூகம் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாவே தான் இருக்கு. ஏன்னா இது பார்க்கும்போது அவ்வளவு ஷாக்கா இருக்கு. ஒன்னே நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நம்மள மாதிரியான யங்ஸ்டர்ஸ், அதாவது அடுத்த தலைமுறை, நம்மளுடைய குழந்தைங்க, அந்த குழந்தைக்கு எந்த ஜாதின்னு சொல்லாம ஒரு ஜெனரேஷனை நீங்க வளர்த்தாலே அடுத்தது அவங்களோட ஜாதி அப்படிங்கிற ஒரு அடிப்படையே சுக்குநூறா போயிடும். ஒரு சின்ன ட்ரை ஏன்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு இதுதான் நீ ஜாதி, இதுதான் நம்மளோட ஜாதி அப்படின்ற ஒரு கன்சிடர் பண்ணாம, இப்ப நம்ம ஜாதிலாம் கிடையாது, நம்ம மனுஷன் ஜாதிப்பா, நம்மளுக்கு ஹியூமன் பீயிங், நான் சக மனுஷனும் அவ்வளவுதான். இதுல 2 ஆண் ஜாதி பெண் ஜாதி அவ்வளவுதான். இதை வேற எந்த ஜாதி வச்சும் நீங்க பிரிக்க வேண்டாம் அப்படின்னு உங்களுடைய குழந்தை அப்கமிங் ஒரு ஜென்ரேஷன் நீங்க சொல்லி கொடுத்தாலே என்னுடைய சமூகம் இந்த உலகம் வேற ஒரு உலகத்துல கொண்டு போய் நம்ம சேர்க்கும். ஏன்னா இது பார்க்கும்போது அவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு. இது எங்க கொண்டு போய் சேர்க்க போது ஒண்ணுமே எனக்கு புரியாம இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் தயவு செஞ்சு சொல்றேன், எங்களுடைய வாழ்க்கையையும் நீங்க பாத்துக்கணும். நம்ம எல்லாம் ஒரே மனுஷங்க தான். அவ்வளவு பயமா இருக்குது. நம்ம கரெக்டா தான் ஆளுங்கிட்ட பேசிட்டு இருக்கோமா அப்படிங்கறத கூட நம்ம ஒரு பயமான ஒரு காலத்துலதான் வந்துட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் அதை திங்க் பண்ணுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இதெல்லாம் ஒரு அடிப்படை ஒரு இதுவே கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு ஜாதியை என்ன ஒரு பெரிய ஜாதியில பெரிய ஆளுங்க, சின்ன ஜாதி நம்மளோட கேவலம் அப்படிலாம் கிடையாது. சப்போஸ் நீங்க ஜாதியை வச்சு நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ட்ரை பண்ணுங்களேன். உங்களுடைய ஜாதியில எத்தனை பேரு கஷ்டம் இல்லாம இருக்காங்க உங்களால சொல்ல முடியுமா? இல்ல உங்க ஜாதியில யாராச்சும் பசி பட்டினி இல்லாம இருக்கானுங்களா? அதை சொல்ல முடியுமா? நீங்க எப்படி கொண்டாடலாம்? உங்களுடைய ஜாதியில நீங்க இவ்வளவு பெரிய ஜாதி அப்படின்னு கொண்டாடணும் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஜாதி ஆட்கள் யாருமே கஷ்டப்படக்கூடாதுப்பா. யாருமே வீடு இல்லாம வாசல் இல்லாம யாரும் இருக்கக்கூடாது. ஒருவேளை கூட சாப்பாடு இல்லாம இவங்க கஷ்டப்படக்கூடாது. அதுல கொண்டு வாங்க உங்க ஜாதியை. அதெல்லாம் விட்டுட்டு சும்மா அந்த ஆணவ கொலை இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணுங்க. ரொம்ப நம்ம மனுஷ ஜென்மம். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களோட வாழ்க்கையை நடத்துங்க. நீங்க எந்த ஜென்ரேஷனை என்ன கொண்டு மெசேஜை கொடுக்குறீங்கன்னா ஒண்ணுமே புரியாம இருக்கீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், கன்சிடர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.